புவியியல்ல சார்ல்ஸ் லயலுடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். சர் சார்ல்ஸ் லயல் ஃபர்ஸ்ட் பேரனட் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு புவியியலாளர். இவர் 1797 நவம்பர் 14 அன்னைக்கு ஸ்காட்லாண்டுடைய ஆங்கஸில் இருக்கிற கினோர்டி ஹவுஸில் பிறந்தாங்க. ஆரம்பத்தில் இவர் சட்டக்கல்வியை படித்து சட்டத்தையே தொழிலாகவும் கொண்டிருந்து வந்தாங்க. இந்த நிலையில் 1823ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ஜியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரியாக இவர் நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா தான் இவருக்கு மெல்ல மெல்ல ஜியாலஜி புவியியலில் ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. மேலும் இந்த காலகட்டத்தில் தான் இவருடைய பார்வை திறன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்தது. இதனால் இவர் 1827 வாக்கில் முழுமையாக சட்ட தொழிலை கைவிட்டுட்டு முழு நேரமாக புவியியல் ஆராய்ச்சியில் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. அந்த காலத்துலலாம் 2 கருத்துக்கள் பெரும்பாலும் நிலவி வந்தது. அதில் கேட்டாஸ்ட்ராஃபிசம் அப்படின்னு ஒரு கருத்து, இன்னொன்று யூனிஃபார்மிட்டேரியனிசம் அப்படின்றது. இதில் இந்த கேட்டாஸ்ட்ராஃபிசம் அப்படின்ற கருத்து தான் அந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்திருந்தது. அதாவது நம்மளுடைய பூமியினுடைய மேற்பரப்பானது திடீர்னு ஏற்பட்ட மிகப்பெரிய பேரழிவுகளின் காரணமாக தான் மாறி இருக்கு அப்படின்றது தான் கேட்டாஸ்ட்ரோஃபிசம் அப்படின்ற தியரி. அதாவது திடீர்னு எரிமலை வெடிப்பு, மிகப்பெரிய இந்த குளோபல் ஃப்ளட் அப்படின்ற உலகம் முழுக்க வெள்ளம் ஏற்படுறது, அதே மாதிரி உலகம் முழுக்க பூகம்பம் ஏற்படுறது, இது மாதிரியான பேரழிவுகள் திடீர்னு ஏற்படுறனால தான் இந்த மலைகள் தோன்றியிருக்கு, அதே மாதிரி பள்ளத்தாக்குகள் தோன்றியிருக்கு, இது மாதிரி இந்த பூமியினுடைய மேற்பரப்பானது அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் கேட்டாஸ்ட்ராஃபிசம் அப்படின்றது. அதே சமயம் ஸ்காட்லாண்டை சேர்ந்த தலை சிறந்த புவியியலாளரான ஜேம்ஸ் ஹட்டன் தான் இந்த யூனிஃபார்மிட்டேரியனிசம் அப்படின்ற இன்னொரு கருத்தை தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஜேம்ஸ் ஹட்டன் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஜியாலஜி, அதாவது நவீன புவியியலின் தந்தை அப்படின்னு போற்றப்படுறாங்க. அவர் தான் இந்த யூனிஃபார்மிட்டேரியனிசம் அப்படின்ற அந்த ஒரு கருத்தை முன்மொழிஞ்சிருந்தாங்க. அந்த கருத்து என்னன்னா, பூமியானது திடீர்னு ஏற்பட்ட பேரழிவுகள்னால இப்பேற்பட்ட மேற்பரப்பை கொண்டிருக்கலை. அதுக்கு மாறாக இன்றைய காலகட்டத்தில் எப்படி பூமியில் மாற்றங்கள் ஏற்படுதோ அதே மாதிரியான மாற்றங்கள் தான் அந்த காலகட்டத்திலையும் ஏற்பட்டது. ஸோ அந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் மெல்ல மெல்ல இந்த பூமியினுடைய மேற்பரப்பில் மாற்றங்கள் ஏற்பட்டு வருது அப்படின்றத தான் ஜேம்ஸ் ஹட்டன் சொல்லியிருந்தாங்க. அதுதான் யூனிஃபார்மிட்டேரியனிசம் அப்படின்றது. அதாவது சீராக ஒரே மாதிரி திடீர்னு இந்த மாதிரிலாம் பூகம்பம் எரிமலையினால இந்த மாற்றங்கள் ஏற்படாமல் அந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் ஒரே மாதிரி தான் பூமியினுடைய அந்த செயல்பாடுகள் இருக்குது. உதாரணமாக இப்போ நதி ஓடுது அப்படின்னா, நதி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மண்ணை அப்படியே அள்ளிட்டு போய் அது வெவ்வேறு இடங்களில் எரோசன் பண்ணி அரிச்சிட்டு போய் வெவ்வேறு இடங்களில் டெபாசிட் பண்ணிகிட்டே வரும். ஸோ அப்படி பண்ணுறதன் மூலமாக வெவ்வேறு இடங்களில் அது டெபோசிஷன் ஆகி மெல்ல மெல்ல அந்த மண் ஒரே இடத்துல படிஞ்சு அதுக்கு மேலே நிறைய மண் படிஞ்சு அது பெரிய ஒரு செடிமெண்ட்ரி ராக்ஸாக பெரிய பாறைகளாக மாறத் தொடங்கும். அதுக்கப்புறம் அது அப்லிஃப்ட் ஆகி பூமிக்கு மேலேயும் வரும். உதாரணமாக இப்போ கொஞ்சம் மண்ணை நதியானது எரோசன் பண்ணி கொண்டு போய் ஒரு சில இடங்களில் விட்டுட்டே போகும். ஆனால் பல நேரங்களில் மண்ணை நேராக அடிச்சுட்டு போய் கடலில் கொண்டு போய் விட்டுரும். கடலுக்குள்ளே இப்போ மண் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். அப்போ கடல் முழுக்க மண் சேர ஆரம்பித்த பிறகு அந்த கடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய, அதாவது பூமியினுடைய அடியில் இருக்கக்கூடிய வெப்பத்தினாலையும் அந்த கடல் தண்ணியினுடைய அழுத்தத்தினாலையும் அந்த மண்ணானது மெல்ல மெல்ல இறுக தொடங்கும். இப்படியே படிப்படியாக இறுக அது பெரிய பாறையாகவே மாற தொடங்கிடும் கடலுக்கு அடியில். அதுக்கப்புறம் அந்த பாறைக்கு மேலே இன்னும் தொடர்ச்சியாக அந்த நதி மண்ணை அடிச்சுட்டு போகிறனால தொடர்ச்சியாக அந்த ஒரு கீழே, அதாவது அந்த கடலுக்கு கீழே பாறைகள் மென்மேலும் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். இதன் மூலமாக கடல் உள்வாங்க ஆரம்பித்து கடலினுடைய அடிப்பகுதியானது அப்லிஃப்ட் ஆகி மேலே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி மேலே வர ஆரம்பிக்கும் போது ஒரு பக்கம் கடலாக இருந்த அந்த கடல் ஆழம், அந்த அடிப்பகுதி அது பாறைகள்லாம் சூழப்பட்டு மேலே தரைப்பகுதியாக மாற ஆரம்பிக்கும். அதே சமயம் நதியினால் அங்கே இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் அடிச்சுட்டு தான் கடலுக்கு வருது. அப்போ நதி அடிச்சுட்டு வரக்கூடிய அந்த ஒரு இடம் கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளமாக ஆரம்பிக்கும். ஸோ இப்படி பூமியினுடைய மாற்றம் இது ஒரு சில ஆண்டுகள்லாம் நடக்கக்கூடியது கிடையாது. பல கோடி ஆண்டுகள் இதே மாதிரியான செயல்பாடுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இப்படி தொடர்ச்சியான மாற்றங்கள்னால மெல்ல மெல்ல இந்த மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே வரும்.
வரும். இது ஜியாலஜிக்கல் சைக்கிள் அப்படின்னு அழைக்கப்படும். ஏன்னா இந்த மாற்றம் ஏற்பட்டு மீண்டும் இந்த மாற்றம் வந்து தொடரும். அதாவது கடலுக்கு அடியில இருந்து கடலுக்கு மேலே வந்த தரைப்பகுதி பெரிய ஒரு மலைப்பகுதியாக மாறி அந்த மலையில் நதி ஏற்பட்டு அந்த நதியானது மறுபடியும் அந்த மலையில் இருக்கக்கூடிய மண் அரிச்சிட்டு போய் கடலில் விட்டு மறுபடியும் கடலில் இருந்து மெல்ல மெல்ல அந்த பாறைகள் தோன்ற ஆரம்பித்து அது மலைகளாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இப்படி இது வந்து தொடர்ச்சியாக வந்து ஏற்படும் ஜியாலஜிக்கல் சைக்கிள் மாதிரி. இது பல கோடி ஆண்டுகள் நடக்கும், சீராக நடக்கும். அப்படி சீராக நடக்கும் அப்படின்னு இவர் சொன்னது தான் யூனிஃபார்மட்டேரியனிசம் அப்படின்றது. இந்த கருத்து தான் ஏற்றுக்கொள்ளும்படி இருக்குது அப்படின்னு சார்ல்ஸ் லயல் வந்து கருதினாங்க. ஸோ அவர் வந்து அந்த கேட்டாஸ்ட்ராஃபிசம் அப்படின்ற கருத்தை வந்து தள்ளி வச்சுட்டு இந்த யூனிஃபார்மட்டேரியனிசம் அப்படின்ற இந்த கருத்துக்குண்டான ஆதாரத்தை திரட்டுறதுக்காக நிறைய புவியியல் ஆராய்ச்சிகளையும் அவதானிப்புகளையும் இவர் பண்ண தொடங்கியிருந்தாங்க. இவர் பல்வேறு இடங்களுக்கு போய் பூமியினுடைய மேற்பரப்புகளையும் அந்த பூமியினுடைய மேற்பரப்புகள் எவ்வாறு மாறுபாடு அடைஞ்சிருக்கு அப்படின்றதையும் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. மேலும் நிறைய புதை படிவங்களையும் இவர் சேகரித்து வந்தாங்க. அதாவது மண்ணில் புதைஞ்சு கல்லா மாறின தாவரங்கள் மற்றும் விலங்குகளினுடைய எச்சங்கள் தான் புதைப்படிவங்கள், ஃபாசில்ஸ். ஸோ அது மாதிரி ஃபாசில்ஸை கூட சார்ல்ஸ் லயல் வந்து சேகரித்து வந்தாங்க. இப்படியே வந்து தொடர்ச்சியாக இவர் வந்து ஆய்வு செஞ்சு வரும்போது தான் இவர் நிறைய விஷயங்களை கண்டறிஞ்சாங்க. அதாவது ஜேம்ஸ் ஹட்டன் சொல்லியிருந்த விஷயம் உண்மைதான், யூனிஃபார்மட்டேரியனிசம் அப்படின்ற கருத்து உண்மைதான் அப்படின்றத சார்ல்ஸ் லயல் வந்து முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்குண்டான ஆதாரத்தையும் திரட்டி 1830ஆம் ஆண்டு பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஜியாலஜி being an attempt to explain the former changes of the Earth's history by reference to causes now in operation அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில் அந்த ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க. இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன சொல்ல வந்தாங்கன்னா அந்த காலகட்டத்திலிருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் ஒரே மாதிரியான அந்த நிகழ்வுகள் தான் நடக்குது. இன்றைக்கி எப்படி நிஜத்தில் வந்து நதிகள் எல்லாம் எப்படி அந்த மண்ணை வந்து அரிச்சிட்டு போகுதோ அதே மாதிரி மழை பெஞ்சு வெயில் அடிக்கிறனால எப்படி பாறைகள் வந்து சிதலமடையுதோ இதே மாதிரியான மாற்றங்கள் அந்த காலகட்டத்திலையும் நடந்திருக்கு. ஸோ அதே தான் இன்றைக்கி வரைக்கும் தொடர்ச்சியாக நடந்து வருது அப்படின்றத வலியுறுத்தினாங்க. இதன் மூலமாக டீப் டைம் அப்படின்ற கான்செப்ட் வந்து உள்ளே வந்தது. அதாவது அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பைபிளிக்கல் கிரோனாலஜி தான் நம்பப்பட்டது. அதாவது இந்த பூமி தொடங்கி சில ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மட்டும்தான் ஆயிருக்கு பூமி உருவாகி அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை தான் இருந்தது. அந்த சமயம்தான் சார்ல்ஸ் லயல் வந்து உண்மையிலேயே இந்த பூமி தொடங்கி சில ஆயிரம் கிடையாது பல கோடி கணக்கான ஆண்டுகள் ஆயிருக்கு அப்படின்னு ஜேம்ஸ் ஹட்டனுடைய அவர் தெரிவிச்சிருந்த கருத்தை அடிப்படையாக வச்சு ஆய்வுகள் செஞ்சு முன்மொழிஞ்சாங்க. அதுக்கப்புறம் சார்ல்ஸ் லயல் வந்து இன்னும் பல விஷயங்கள் பண்ணாங்க. இந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஜியாலஜியோடைய 3 வால்யூம்ஸை 1833 வரைக்கும் இவர் வந்து வெளியிட்டாங்க. இது என்ன சிறப்பு அப்படின்னா இதே தான் ஜேம்ஸ் ஹட்டனும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் வந்து சின்னதாக அதை வந்து எழுதியிருந்தாங்க. அதாவது சின்னதாக அப்படின்னா சில பேப்பர்ஸில் மட்டும் அதை எழுதி அதை ரிசர்ச் பேப்பர்ஸாக வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப தெளிவுபடுத்தலாம். அதாவது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஜேம்ஸ் ஹட்டனுடைய ஒர்க்ஸ் வந்து இல்லை. அதனால் அது பெருசாக ஏற்றுக்கொள்ளப்படாமல் கண்டு கொள்ளப்படாமலும் இருந்தது. ஆனால் சார்ல்ஸ் லயல் வந்து இதை பெரிய புத்தகமாகவே எழுதி அதை ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி பொதுமக்களுக்கு கூட சாதாரணமாக புரிகிற வகையில் இவர் வந்து எழுதியிருந்தாங்க. இதனால் படிப்படியாக யூனிஃபார்மட்டேரியனிசம் அப்படின்ற கருத்தானது ஏற்றுக்கொள்ளப்பட ஆரம்பிச்சிருந்தது. இதே காலகட்டத்தில் தான் சார்ல்ஸ் லயல் வந்து இன்னொரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணாங்க. அதாவது டெர்சியரி பீரியட் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. அது இன்றைய காலகட்டத்தில் வந்து சினோசோயிக் எரா அப்படின்னு அழைக்கப்படுது. சினோசோயிக் எரா அப்படின்னா என்னன்னா 6,60,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய பெரிய சகாப்தம் தான் சினோசோயிக் எரா அப்படின்றது. ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த 6,60,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி டைனோசர் வாழ்ந்த காலகட்டம். ஸோ அந்த காலகட்டத்துக்கும் டைனோசர் அழிஞ்சது. இந்த பூமியில் பெரிய விண்கல் வந்து விழுந்து அதன் மூலமாக டைனோசர்கள் வந்து அழிஞ்சது. அந்த டைனோசர்கள் அழிஞ்சது 6,60,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான். டைனோசர்கள் அழிஞ்ச பிறகு தான் பாலூட்டி இனம் மனிதன் போன்ற மற்ற விலங்குகள் போன்ற பாலூட்டிகள் வந்து பெரிய அளவில் 6,60,00,000 ஆண்டுகளுக்கு பிறகு தான் பாலூட்டிகளானது மேம்பட ஆரம்பிச்சிருந்தது. இந்த உலகத்தில் பெரும் அளவில் தோன்ற ஆரம்பிச்சிருந்தது. ஸோ அப்படியான அந்த ஒரு காலகட்டம் அந்த 6,60,00,000 டு இப்போ வரைக்கும் தான் சீனோசோயிக் எரா அப்படின்றது. இதே வந்து பல்வேறு பிரிவுகளாக பிரிப்பாங்க. பொதுவாக அந்த காலகட்டத்தில் டெர்சியரி பீரியட் அப்படின்னு இருந்தது. நான் இதை புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு ஆண்டு அப்படின்ற அந்த 365 நாளை நம்ம ஓராண்டு அப்படின்னு பிரிச்சிருவோம்.
அதுக்கப்புறம் அந்த ஓராண்டையே 12 மாதங்களாக வந்து பிரிப்போம். அதுக்கப்புறம் அந்த 12 மாதங்கள்லையே ஒவ்வொரு வாரத்தையும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பேரை கொடுத்து பிரிப்போம். அது மாதிரி தான் சினோசோயிக் எரா அப்படின்றது ஒரு பெரிய காலகட்டத்தை குறிக்குது. அதுலேயே வந்து 3 சின்ன சின்ன காலங்கள் வந்து இருக்குது. ஒன்று வந்து பேலியோஜீன் அப்படின்றது, இன்னொன்று நியோஜீன் அப்படின்றது, மூன்றாவதாக வந்து இப்போ இருக்கக்கூடிய குவாட்டர்னரி பீரியட் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி 3 பிரிவுகள் இருக்குது. அந்த 3 பிரிவுகளில் மொத்தமாக வந்து இன்னும் சின்ன சின்னதாக நிறைய பிரிவுகள் வந்து இருக்குது. குறிப்பாக இந்த பேலியோஜீன் அதில் வந்து பேலியோசீன் அப்படின்னு ஒரு காலம், இயோசீன் அப்படின்னு சொல்லி இன்னொரு காலம் இருக்குது. அதுக்கப்புறம் ஓலிகோசீன் அப்படின்னு இன்னொரு காலம் இருக்குது. அதே மாதிரி நியோஜீன் அப்படின்ற அந்த ஒரு காலத்தில் அதுலேயும் 2 பிரிவுகள் இருக்குது. ஒன்று வந்து மயோசீன் அப்படின்றது, இன்னொன்று வந்து பிளிசியோசீன் அப்படின்றது. அதுக்கப்புறம் மூன்றாவதாக சொன்ன இந்த குவாட்டர்னரி, இந்த பீரியடில் 2 இருக்குது. ஒன்று வந்து பிளஸ்டோசீன், இன்னொன்று வந்து பிளஸ்டோசீன் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஹோலோசீன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஹோலோசீனில் தான் இப்போ நம்ம வாழ்ந்து வரோம். ஸோ மொத்தமாக இந்த மாதிரி வந்து பிரிவுகள் வந்து இருக்குது. நான் டிஸ்பிளேவில் இப்போ போட்டிருக்கிறத பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்படி இருக்கிறதுல அந்த காலகட்டத்தில் பொதுவாக இதெல்லாம் டெர்சியரி பீரியட் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அதாவது அந்த 6,60,00,000 ஆண்டுகள்லேருந்து இப்போ வரைக்கும் டெர்சியரி பீரியட் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அப்படி இருந்ததில் அந்த டெர்சியரி பீரியடை 3 விதமாக சார்ல்ஸ் லையல் தான் வந்து பிரித்தாங்க. அந்த 3 விதமாக இவர் எப்படி பிரித்தாங்க அப்படின்னா, கடலில் கிடைக்கக்கூடிய, அதாவது நவீன கடல்வாழ் உயிரினங்களினுடைய ஃபாசில்ஸ் புதைப்படிவங்களை அடிப்படையாக வச்சு காலங்களை பிரித்தாங்க. இதை புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ கடலில் இருக்கக்கூடிய மீன்கள், அந்த மீன்களினுடைய அந்த புதைப்படிவங்கள், அதாவது இந்த மீன்கள் மாதிரியே அந்த காலகட்டத்திலையும் மீன்கள் இருந்து அது இறந்து போய் அது புதைப்படிவங்களாக மாறி இருக்குது அப்படின்னா, அந்த புதைப்படிவங்களை எடுத்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல்வாழ் உயிரினங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அதுவும் இதுவும் ஒத்து போச்சு அப்படின்னா அது ஒரு காலம், அதுவும் இதுவும் ஒத்து போகல அப்படின்னா அது இன்னொரு காலம், அதுவும் இதுவும் மொத்தமாகவே ஒத்து போகல அப்படின்னா அது இன்னொரு காலம் அப்படின்னு 3 காலமாக பிரித்தாங்க. இதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஸ்ட்ராட்டோகிராஃபிக் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்ட்ராட்டோகிராஃபி அப்படின்னா என்னென்னா ஒன்றும் கிடையாது. இந்த பெரிய பாறை இருக்குது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய பாறை எப்படி உருவாகும், கொஞ்சம் கொஞ்சமாக மண் வந்து படிய ஆரம்பித்து அந்த படியக்கூடிய மண் மேலே 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 நிறைய பல கோடி ஆண்டுகள் எடுத்து தான் அதுக்கப்புறம் அது முழு பாறையாகவே வந்து இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாறையாக வந்து உருவாகியிருக்கு. அப்போ அந்த பூமியின் மேலே அந்த பாறைகள் உருவாகிறதுக்கு அந்த பாறைகளில் அடுக்குகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுக்குகள் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து சேரும் மண், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சேரும், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சேரும் அப்படின்னு இப்படி அடுக்கடுக்காக தான் அந்த பாறை வந்து உருவாகியிருக்கு. இப்போ இந்த பூமியினுடைய நிலப்பரப்பு இந்த மாதிரி தான் உருவாகியிருக்கு. இப்போ பழைய காலத்தில் வாழ்ந்த உயிரினங்கள், அது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்கள் அப்படின்னா அது ரொம்ப பூமிக்கு அடியில் இருக்கும். அதுவே வந்து சமீபத்தில் வாழ்ந்த உயிரினங்கள் அப்படின்னா அது பூமிக்கு மேலேயே ஓரளவுக்கு அதனுடைய புதைப்படிவங்கள் கிடைக்கும். இதை இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன். XYZ அப்படின்னு 3 உயிரினங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த X அப்படின்ற உயிரினம் வந்து 60 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ அது வாழும்போது பூமியினுடைய தரைப்பகுதி நிலப்பரப்பு வேறு மாதிரி இருக்கும். அப்படியே வந்து அது வந்து அழிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் மேலே மேலே வந்து மண் வந்து படிஞ்சிருது. இப்போ வந்து 20 கோடி ஆண்டுகள் இன்னும் தாண்டிடுது. அப்போ 60 கோடியிலேருந்து இப்போ 40 கோடி ஆயிடுது. இப்போ இந்த 40 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தது ஒய் அப்படின்னு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் அது இறந்த பிறகு அது மேலேயும் வந்து நிறைய மண்ணெல்லாம் விழுந்து மண் பாறையாக மாறி இன்னொரு அடுக்கு மாறி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இசட் அப்படின்ற அந்த ஒரு உயிரினம் அது வந்து 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தது. அப்போ இப்போ அதுவும் வந்து இறந்த பிறகு அதனுடைய மேற்பரப்பில் அடுக்குகள் வந்து சேர்ந்திருக்கும். இப்போ இந்த ஒரு பாறை அடுக்குலையே 3 விதம் இருக்குல்ல, இதை தான் வந்து இவர் 3 விதமாக பிரித்தாங்க. இதை இன்னும் எப்படி பிரித்தாங்க அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் நவீனமாக வாழக்கூடிய கடல் உயிரினங்கள் அதனோட அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த உயிரினங்களினுடைய புதைப்படிவங்கள் ஒத்து போகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அப்போ 50% மேலே ஒத்து போச்சு அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு மீன் இருக்குது, அந்த மீன் மாதிரியே இப்போ வாழக்கூடிய மீன் மாதிரியே ஒரு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பாறையை தோண்டும் போது ஒரு மீனினுடைய உடல் அமைப்பு கிடைக்குது. அது பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. 50% மேலே ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ அது வந்து அதனுடைய பீரியடை இவர் வந்து பிளிசியோசீன் அப்படின்னு சொல்லி குறித்தாங்க.
அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக அந்த பாறையை தோண்டும் போது அப்போ கிடைக்கக்கூடிய புதைப்படிவங்களையும் மீனையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இப்போ இருக்கிற மீனுக்கும் பழைய காலத்தில் வாழ்ந்த அந்த மீனுக்கும் வெறும் 20% தான் ஒத்து போகுது. 10லேருந்து 20% தான். அப்போ இது இன்னும் பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் முன்னாடி வாழ்ந்தது அப்படின்னு அதை வந்து இன்னொரு காலமாக பிரித்தாங்க. அதுதான் வந்து மியோசீன் அப்படின்றது. அதே மாதிரி இன்னும் தோண்டி பார்த்தா அப்போ கிடைக்கக்கூடிய புதைப்படிவங்கள் வெறும் 5% கூட பெருசாக வந்து ஒத்து போகலை இன்றைக்கு வாழக்கூடிய கடல் உயிரினங்களோட அப்படின்னா அது வந்து இந்த இயோசீன் அப்படின்ற அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி பாறை அடுக்குகளையும் நவீனமாக இருக்கக்கூடிய கடல் உயிரினங்கள் அதையும் அடிப்படையாக வச்சு இந்த ஒரு 3 காலங்களை பிரித்தாங்க டெர்சியரி பீரியடில். அதுதான் இன்றைய காலகட்டத்தில் பரவலாக வந்து மாறி இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட விஷயத்தை கூட சார்ல்ஸ் லைல் வந்து அந்த பிரின்சிபல் ஆஃப் ஜியாலஜி அந்த புத்தகத்தில் தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா சார்ல்ஸ் லைல் வந்து மேற்கொண்டு இன்னொரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணாங்க. அதுதான் வந்து இந்த எரிமலைகள் எப்படி உருவாகுது அதையும் சொன்னாங்க. அந்த காலகட்டத்தில் எரிமலைகளானது ஒரே வெடிப்பு ஏற்பட்டு மிக பெருசாக வந்து உருவாகிருச்சு அப்படின்னு நினச்சாங்க. பொதுவாக எரிமலைகளுக்குள்ளே இருந்து லாவாக்கள் குழம்புகள் வந்து வெளியே வரும் வெடிக்கும்போது. அது வெளியே வந்த உடனே அந்த குழம்புகள் வந்து ரொம்ப மோல்டாக தான் இருக்கும், அதாவது உருகி தான் இருக்கும். ஆனால் அது வந்து காஞ்ச பிறகு அதனுடைய வெப்பம் போன பிறகு அது இறுகி பாறையாக மாறிடும். இப்போ இதுதான் வந்து எரிமலை அப்படின்னா எரிமலைக்கு மேலே அந்த லாவாக்கள் வெடித்து செதறி வந்து எரிமலையை வந்து பூசிடும். அதுக்கப்புறம் அந்த எரிமலைக்கு மேலே விழுந்த லாவாக்கள் வந்து இறுகி பாறையாக மாறி அந்த எரிமலைகளை இன்னும் பெருசாக மாற்றிடும். இது ஒரே தடவையில் ஏற்பட்டது அப்படின்னு நம்பப்பட்டது. ஆனால் சார்ல்ஸ் லைல் என்ன சொன்னாங்கன்னா இதுவும் வந்து இந்த யூனிஃபார்மட்டேரியனிசம் அப்படின்ற கருத்தோடு ஒப்பிட்டு மெல்ல மெல்ல அப்பப்போ ஏற்படக்கூடிய கிராஜுவலாக ரிப்பீட்டடாக அந்த வெடிப்புகள் வந்து எரிமலைகளில் ஏற்படும். ஸோ அப்படி ஏற்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எரிமலைகள் வந்து பெரிதாக மாறி இருக்கு லாவாக்கள் விழுந்து அப்படின்றத அவர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவும் பெரிய கருத்து. அது மட்டும் இல்லாமல் பூகம்பங்கள் எர்த்குவேக்ஸ் அப்படின்ற நிலநடுக்கம் எப்படி ஏற்படுது அப்படின்றக்குண்டான விளக்கத்தையும் இவர் கொடுத்தாங்க. அதை இவர் வந்து பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து நகர்ந்து போய் அது நகர்ந்துகிட்டே இருக்கும்போது ஒரு சில நேரங்களில் அந்த பெரிய பெரிய பாறைகள் பூமிக்கு அடியில் இடிக்கும் போதோ உரசும் போதோ விலகி போகும்போது தான் நிலநடுக்கம் ஏற்படுது. அதையும் வந்து சார்ல்ஸ் லைல் வந்து கணிச்சு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1838ஆம் ஆண்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஜியாலஜி அப்படின்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க. அந்த புத்தகத்தில் சார்ல்ஸ் லைல் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயத்தை தெரிவித்தாங்க. அதாவது இந்த யூரோப்பில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருந்த பாறைகள் மற்றும் புதைப்படிவங்கள் அது எல்லாத்தையுமே தொகுத்து எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1859 இந்த காலகட்டத்தில் தான் இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு தலை சிறந்த இயற்கையாளரான சார்ல்ஸ் டார்வின் அவர் வந்து தியரி ஆஃப் எவல்யூஷன் பை நேச்சுரல் செலெக்ஷனை வெளியிட்டாங்க. அதாவது இந்த குரங்கிலிருந்து மனிதன் தோன்றின அந்த பரிணாம வளர்ச்சி கோட்பாடு அதை வெளியிட்டிருந்தாங்க. அதை வெளிப்படையாகவே சார்ல்ஸ் லைல் வந்து ஆதரித்தாங்க. இருந்தாலும் அவருக்கு சில சந்தேகங்கள் இருந்தது. சந்தேகங்கள்லாம் இருந்தால் கூட சார்ல்ஸ் டார்வினுடைய கருத்துக்களை முழுமையாக சார்ல்ஸ் லைல் வந்து ஏற்றுக்கிட்டு 1863ஆம் ஆண்டு த ஜியலாஜிக்கல் எவிடன்ஸ் ஆஃப் தி ஆன்டிக்வரி ஆஃப் மேன் அப்படின்ற டைட்டிலில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க. அதில் பழங்காலத்தில் வாழ்ந்த மனிதர்களினுடைய புவியியல் சார்ந்த ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருந்தாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்களினுடைய உடல் அமைப்பு எல்லாமே வேறு மாதிரி இருக்குது ஓரளவுக்கு. அது இன்றைய காலகட்டத்தில் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய உடல் அமைப்பு வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து ஆதாரமாக வச்சு அவர் வந்து அந்த ஒரு ஒர்க்கை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் வந்து இறுதியாக 1875ஆம் ஆண்டு 1875ஆம் ஆண்டு இவருடைய 77 வயசில் சார்ல்ஸ் லைல் வந்து இறந்து போனாங்க. ஸோ February 22, 1875 இவருடைய 77 வயசில் இவர் இறந்து போனாங்க. இப்போ சார்ல்ஸ் லைல் சொன்ன விஷயங்கள் குறிப்பாக டெர்சியரி பீரியடை 3ஆக பிரித்தது அது இன்றைய காலகட்டத்தில் 7ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சார்ல்ஸ் லைலுடைய யூனிஃபார்மட்டேரியனிசம் அப்படின்ற கருத்துக்கு இவர் ஆதாரம் கொடுத்தனால அந்த கருத்து முழுமையாக அன்றைய காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இது மாதிரி நிறைய புவியியல் சார்ந்த விஷயங்கள் சார்ல்ஸ் லைலுடைய பங்களிப்புகள்னால தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் புவியியலில் இவர் பண்ண மிகப்பெரிய சாதனைகள். ஸோ இப்பேற்பட்ட சார்ல்ஸ் லைல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த சார்ல்ஸ் லைலுடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். இவர் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இவருடைய வாழ்க்கையெல்லாம் இருந்தது அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோ கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.